புதுச்சேரியில் திமுக தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என மு.க. ஸ்டாலினிடம் திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இன்று புதுச்சேரியில் புதுச்சேரி தொகுதிகளுக்கான வேட்பாளர் நேர்காணலை மேற்கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இதில் புதுச்சேரியில் கூட்டணிக்கு தலைமை யார் என்பதில் திமுக காங்கிரஸ் இடையே பிரச்சனை நிலவுகிறது. புதுச்சேரியில் திமுக தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என மு.க. ஸ்டாலினிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் நிர்வாகிகள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை பாலவெற்றிவேலிடம் கேட்டு பெறலாம். பாலவெற்றிவேல், திமுக கூட்டணியிலையும் இங்க ஒரு சிக்கல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திமுக தலைமையில ஆட்சி அமையணும் அப்படின்னு நிர்வாகிகள் முதல்வர் ஸ்டாலினிடம் வலியுறுத்தி இருக்கிறதா தகவல். புதுச்சேரியில திமுகவோட திட்டம் என்ன? விக்னேஷ், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய குழப்பத்தை நாம் பார்த்தோம். ஒரு பக்கம் ஆளுங்கட்சியில் பிரச்சனை இருக்கிறது என்றால், மற்றொரு புறம் எதிர்கட்சியான இந்தியா கூட்டணியிலும் சிக்கல் நிலவுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் திமுக இடையே இங்கு கூட்டணிக்கு தலைமை யார் என்கின்ற ஒரு ஈகோ நிலவுகிறது. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே பேச்சுவார்த்தை எங்கள் கட்சி அலுவலகத்தில் தான் நடத்த வேண்டும் என திமுகவினர் கோரிக்கை வைத்த நிலையில் பொது இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினுடைய வேட்பாளர் நேர்காணல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு தொடங்கி இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை தேர்தலுக்கு 22 நாட்கள் தான் இருக்கும் ஒரு சூழல்ல வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட வேண்டிய கட்டாயத்துல கட்சிகள் இருக்கிறார்கள். இந்நிலையில் தான் திமுகவினுடைய புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சிவா இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை நாம் மிகவும் வலிமையான கட்சியாக இருக்கிறோம். சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளாக 6 எம்எல்ஏக்களோடு நம்ம இருக்கும் நிலையில கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதற்கும் திமுகவினுடைய உழைப்பு தான் காரணம். எனவே இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் தலைமை வகிக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திமுக சீட்டு பகிர்ந்து கொடுக்கும். திமுக காங்கிரஸ் இடையே உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டு தேர்தல் முடிந்த பிறகு யார் அதிக தொகுதிகள் ஜெயிக்கிறார்களோ அதன் அடிப்படையில் முதலமைச்சரை தேர்வு செய்து கொள்ளலாம். மேலும் கூட்டணியில் பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்கின்ற ஒரு முக்கிய கோரிக்கையையும் தற்போது திமுக கையில் எடுத்திருக்கிறது. இதைத்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் தற்போது புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நேற்று முன்தினம் புதுச்சேரியினுடைய முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான நாராயணசாமி பேசும்போது புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் தான் தலைமை வகிக்கும் என தெரிவித்த நிலையில தற்போது திமுகவினர் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினிடம் புதுச்சேரி மாநிலத்தில் திமுக தலைமை வகிக்கும் என கூறியிருப்பது இந்தியா கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியிலும் யார் தலைமை என்கின்ற ஒரு குழப்பம் நீடிக்கும் நிலையில புதுச்சேரியில் இன்னும் 22 நாட்களுக்குள் தேர்தல் மக்கள் வாக்களிக்க உள்ளார்கள். அடுத்த 6 நாட்களுக்குள் வேட்பாளர்கள் தங்களுடைய விருப்ப மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூழல்ல புதுச்சேரி மாநிலத்தில் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. நிச்சயமா பாலவெற்றிவேல், வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கிற நிலையில இன்னும் தொகுதி பங்கீடே இங்க முடியல அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.